என்னை நீயோ உன் அத்தையோ கவுண்டரோ யாரும் எதுவும் செய்ய முடியாது. அசோகனை யார் என்று நினைத்து கொண்டு ஆட்டம் காட்டுகிறாய்? ஜாக்கிரதை என்று வெறுப்புடன் அவமதிப்பாக பேசி முடித்த அசோகன் விற்றென்று திரும்பி வெளியே சென்று தனது காரில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். தோட்டத்திலிருந்து புறப்பட்டு சென்ற காரின் ஓசையை கேட்ட லோகநாயகி வியப்புடன் ஹாலுக்குள் வந்து, மனோ, அசோகன் வந்தார் போல இருக்கிறது, அதற்குள் போய்விட்டாரா என்ன என்று வினவினாள். மனோன்மணி அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. லோகநாயகி ஓடி வந்து ஆவேசம் பிடித்தவள் போல் கட்டி கொண்டு, அத்தை, நான் மோசம் போனேன். ஐயோ அத்தை, அவமானம் தாங்களையே என்று குமுறி அழுதாள். மிக வேகமாக தெருக்களை கடந்து ஓடிய அசோகனது கார் அவன் வசித்து வந்த ஹோட்டலின் வாயில் முன்னால் வந்து நின்றது. கதவை திறந்து கொண்டு இறங்கிய அவன் வராந்தாவில் அமர்ந்திருந்த ஹோட்டல் நண்பர்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு வழக்கமான மிடுக்குடன் பாதரட்சை ஒலிக்க உள்ளே சென்றான். சற்று முன் பழனியப்ப கவுண்டர் பங்களாவில் நடந்த சிறு காட்சியை காண நேரிட்ட யாரும் அவன்தான் அசோகன் என்று ஒரு காலம் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். மனோன்மணியுடன் ஏற்பட்ட விரோதத்தினால் மனக்கசப்போ அவமானமோ பதட்டமோ ஏதுமின்றி அபாரமானதொரு உற்சாகத்துடன் காணப்பட்டான் அவன். அதற்கு காரணமும் இருந்தது. பொருளாதார நிலை உயர உதவியாக மனோன்மணியிடம் நட்பு கொண்டு ஒரு வழியாக பழனியப்ப கவுண்டர் விட்டு கல்யாணத்தில் தன் காரியத்தை சாதித்து கொண்டு விட்டான். அதற்கு மேல் அவனுக்கு அவளது சிநேகம் கற்பாதை போல் பெரும் சுமையாகவே தோன்றியது. மேலும் சமீபத்தில் நடனமணி ரமாதேவியின் நட்பு கிடைத்ததிலிருந்து அவன் மனம் வேறு ஒரு பெரிய திட்டத்தை மானசீகமாக 3/4 பாகம் நிறைவேற்றியிருந்தது. அந்த திட்டம் உண்மையில் பூர்த்தியானால் அவன் பிற்காலத்தில் பொருளாதார நெருக்கடி என்பதே இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக வாழ இயலும். அப்படிப்பட்ட மனோதமான திட்டத்துக்கு மனோன்மணி பெரும் முட்டுக்கட்டையாக இருந்தாள். அவளை எப்படியாகிலும் உதறிவிட்டு முன்போல் சுதந்திர புருஷனாகிவிட வேண்டும் என்று அவன் சில தினங்களாக துடியாக துடித்து கொண்டிருந்தான். வலுவில் ஏற்பட்ட இந்த விவாதம் அவர்கள் சிநேகிதத்திற்கு தானே முற்றுப்புள்ளி வைத்தது. அவன் வரைக்கும் பருத்தி புடவையாக காய்ந்த கதவே ஆகிவிடவே அவன் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. விட்டது சனியன். இந்த வயதில் இவளுக்கு கல்யாணம் ஒன்றுதான் பாக்கியாக இருந்தது. ஆசை பார் ஆசை என தனக்குள் மனோன்மணியை மிகவும் இகழ்ச்சியாக பேசி மகிழ்ந்த வண்ணம் மாடிப்படிகளை மின்னல் வேகத்தில் கடந்து தன் அறைக்கு முன் வந்தான். ஹோட்டலில் தங்கியிருந்த வேறு மனிதர்களுக்கு காலை பலகாரமும் காப்பியும் தட்டுகளில் சுமந்து கொண்டு வேகமாக வராந்தாவல் சென்று கொண்டிருந்த ஹோட்டல் பையன்களில் ஒருவன் அவனை கண்டதும் நின்று, சலாம் சார், இதை ஐயா உங்களிடம் கொடுக்க சொன்னார் என்று ஒரு கடித உரையை நீட்டினான். 3 மாத ஹோட்டல் வாடகையும் சாப்பாட்டு செலவும் சேர்த்து 300 ரூபாய்க்கு முதலாளி ஒரு பில் அனுப்பியிருந்தார். அக்கிரமம், ஒரு நாள் கூட இந்த ஹோட்டலில் நான் கை நனைத்ததே இல்லை என்று உரத்து கூறிய அசோகன் தன் வெண்பற்கள் தெரிய அலட்சியமாக நகைத்துவிட்டு, பையா, ஓடி போய் சூடாக ஒரு காப்பி கொண்டு வா. பில் பணத்தை வசூலிக்க உங்கள் கேஷியரை இப்படி வரச்சொல், எனக்கு வேலை கிடக்கிறது என்றான். அறை வழக்கம்போல் தாறுமாறாக கிடந்தது. சோபாவின் மீது படுக்கை அறை மீதும் அவ்வப்பொழுது கழற்றி எழுந்து விட்டு சென்ற கோட்டுகளும் நிஜார்களும் மலை போல் குவிந்து கிடந்தன. பாதி எரிந்து அணைந்த சிகரெட் துண்டுகள் தரை முழுவதும் அலங்கரித்து கொண்டு தரையை மேலும் அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தன. தன் ஆடைகளை மடிக்க பொழுதின்றி அப்படியே இறையைப் போல் அள்ளி கட்டிலுக்கு அடியில் இருந்த பெரிய பெட்டிக்குள் திணித்தான். சுவர் ஆணியில் தொங்கிய படங்கள், டைகள் இவைகளை வேகமாக பொறுக்கி பெட்டிக்குள் சேர்த்துக் கொள்வதை கண்ணுற்ற கேஷியருக்கு அதை அவன் விட்டு செல்கிறான் என்பது விளங்கிவிட்டது. பையன் கொண்டு வந்த காப்பியை வலது கையால் எடுத்து உறிஞ்சி கொண்டு இடது கையை நிஜார் பைக்குள் விட்டு துழாவி 300 ரூபாய் நோட்டுகளை இழுத்தான் அசோகன். இந்தாரும், என் கணக்கை தீர்த்து விடுங்கள், நான் இப்பொழுதே அறையை காலி செய்து விட்டு விடுவேன் என்றான் மிகவும் அமுத்தலாக. அவன் அளித்த அதே அலட்சிய தோரணையில் கேஷியரும் அப்பணத்தை பெற்றுக்கொண்டு, இது கடந்த மாதங்களுக்கு உண்டான பில் தொகை, இப்பொழுது மாதம் பிறந்த 6 தேதியாகிறதே, அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா காஃபி பால் பலகாரம் சாப்பிட்ட பில் 30 ரூபாய்க்கு என்று இழுத்தான். பீடா சிகரெட் சோடா என்ற பில் வேறு என்று பையன் ஜாடையாக சமயத்திற்கு ஞாபகப்படுத்தினான். சரி, எல்லாவற்றுக்கும் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் ரசீதை அனுப்பி வையுங்கள் என்று இன்னொரு 100 ரூபாய் நோட்டை பையிலிருந்து இழுத்து அவன் முகத்திலே எரியாத குறையாக அசோகன் கொடுத்துவிட்டு வாசனை எண்ணெயை தடவி தன் சிகையை கண்ணாடி முன் அலங்கரித்து கொள்ள தொடங்கினான். பெட்டி மற்ற ஜாமான்கள் அனைத்தையும் கொண்டு ரமாவின் பங்களாவில் போட்டுவிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு பட்டணம் செல்லும் வண்டியில் புறப்பட்டு என்று தனக்குள் முணுமுணுத்த அவன் தன் வருங்கால வாழ்க்கையை எண்ணி ஆனந்த பரவசம் அடைந்து தனக்குள் புன்முறுவல் செய்து கொண்டான். அவனது வருங்கால திட்டம் அவனது 7 தலைமுறைக்கும் போதுமானதான ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடாகும். நாட்டியமணி ரமாதேவிக்கு உண்மையிலேயே 19 வயதுதான் ஆகி கொண்டிருந்தது. செழுமையான அழகிய தோற்றம், நல்ல முகவிட்டு,
இத்துடன் நன்றாக ஆடவும் தெரிந்திருந்தது. அவளோடு தக்க பக்கவாத்தியங்களுடன் மேல் நாடுகளுக்கு ஒரு நாட்டிய யாத்திரை செய்துவிட்டால் பணத்தை மலைபோல் குவித்துவிட முடியும். அத்துடன் அப்படியே ஹாலிவுட் முதலாளி ஒருவரை மடக்கி போட்டு ஒரு வர்ணப்படமும் தயாரித்து விட்டால் பிறகு பண வருவாயை கேட்க வேண்டியதில்லை. இவ்வளவிற்கும் ரமாதேவியின் தாயார் என்று சொல்லப்பட்ட ஒரு கிழக்கோட்டான் எதிரியாக வந்து முளைத்து சில தினங்களாக மகளுக்கு அசோகன் மீது நம்பிக்கைக்குரிய பல சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருந்தாள். இந்த முறை அசோகன் அந்த கிழவியை ஜெயித்துவிட ஒருவித ஏற்பாடும் செய்திருந்தான். அவனது திட்டப்படி ரமாதேவி அன்றிரவு ஒருவருக்கும் தெரியாது அவனுடன் புறப்பட்டு பம்பாய் சென்று விடுவது. அங்கே அவன் அவளை திருமணம் செய்து கொண்டு விடுவது. திருமணத்திற்கு மத தடங்கல் செய்யும் என தோன்றினால் வேண்டாத அந்த மதத்தை கனப்பொழுதில் உதறி எறிந்து விடுவது என்பதுதான் அந்த திட்டம். அசோகனது அழகில் மயங்கி அவனது பேச்சுகளில் சொக்கி தன் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டிருந்த ரமாதேவி தன் விலை உயர்ந்த நகைகளுடன் கொஞ்சம் ரொக்கமும் பணத்துடனும் அவனுக்காக காத்திருப்பதாக வாக்களித்திருந்தாள். ரமாதேவியின் நட்பு கொள்ள தொடங்கியதிலிருந்து அசோகனுக்கு காலை மாலை இரு வேளைகளிலும் அவள் வீட்டில்தான் சாப்பாடு ஸ்நானம் எல்லாம் நடைபெற்றன. ஆதலினால் ஹோட்டலை காலி செய்துவிட்டு நேரே புது மாப்பிள்ளை போல ஜம்மென்று அவள் வீட்டில் போய் தங்க அவனுக்கு எந்தவித தடங்களும் இருக்கவில்லை. விரைவாக தன் அலங்காரத்தை முடித்துக்கொண்டு அசோகன் தன் ஜாமான்களுடன் ஹோட்டலை விட்டு புறப்பட்டான். அடுத்தபடியாக அவன் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வேலை இருந்ததனால் நேரே தன்னுடைய காரை அசோகா ஷூ மார்ட்டுக்கு செலுத்தினான். வண்டியிலிருந்து இறங்கி அவன் உள்ளே வந்தபொழுது காலையில் கடை திறந்து கொஞ்சம் நேரமே தான் சென்றிருந்ததனால் வாடிக்கையாளர்கள் யாரையும் அங்கே காணவில்லை. முதலாளி ஆசனத்திலே அமர்ந்திருந்த சோனாச்சலம் அசோகனை பாராதவன் போல் மிகவும் அசட்டையாக இருந்தான். நகரத்திலே வந்து கைப்பொருளை கண்டபடி செலவிட்டு ஆண்டியாகும் நிலைமை சமீபித்து விட்டிருந்த சோனாச்சலம் ஜரிகை அங்கவஸ்திரத்தை விட்டு எறிந்துவிட்டு அசோகன் போல் புஷ்கோட் கருப்பு கண்ணாடி நிஜார் இவைகளை அணிய கற்றுக்கொண்டதுடன் அசோகனைப் போலவே அதட்டலாக பேசவும் மிரட்டவும் கற்றுக்கொண்டிருந்தான். சோனாச்சலம் விழிப்படைந்து விட்டான் என்பதை பல நாட்களுக்கு முன்பே உணர்ந்து கொண்டு விட்டிருந்த அசோகன் அவனது அசட்டையை பாராட்டாமல் அதே சமயம் தன் கௌரவத்தையும் விட்டு கொடுத்து கொள்ளாமல் தலுக்காக அவன் அருகே சென்று, மிஸ்டர் சோனாச்சலம், உங்களிடம் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்று ஆரம்பித்தான். அதற்கு முன்பே தயாராக இருந்தவன் போல் சோனாச்சலம் தலையை வெடுக்கென திருப்பி, மிஸ்டர் அசோகன், உங்கள் வேலை கம்பெனிக்கு லாபமோ முதலாளிக்கு திருப்தியோ அளிக்காததனால் உங்களை நீடித்து இங்கே வைத்துக்கொள்ள விருப்பமில்லை. அதனால் உங்களை இந்த மாத இறுதியிலேயே நீக்கிவிட தீர்மானித்தாகிவிட்டது என்றான் சிறிதும் தயக்கமின்றி. இதை கேட்ட அசோகனது ரத்தம் கொதித்தது. புஷ்ஷென வெளியே ஊதிக்கொண்டு நின்ற புஷ்கோற்றுக்குள் கொத்தவரங்காய் போல் காய்ந்து கிடந்த சோனாச்சலத்தின் உடலை ஒரே பிடியில் பிடித்து நொறுக்க வேண்டும் போல் சினம் பொங்கிக் கொண்டு வந்தது. இவ்வளவு பிரபலமாக அசோகா ஷூமாட் ஆவதற்கு காரணபூதமாக இருந்த தன்னை அவன் டிஸ்மிஸ் செய்வதா என எண்ணி பற்களை கடித்து கொண்டான். இறுதி வரை பார்ப்பேனேன், இன்றே இப்பொழுதே நீக்கிவிடுங்கள். ஆனாலும் சோனாச்சலம், உங்களுக்கு நன்றி என்பது கடுகளவும் இல்லை என்பதை மட்டும் நான் சொல்லாமல் போக முடியவில்லை என்று கோபமாக பேசினான் அசோகன். நன்றிக்கின்றி என்று பெரிய வார்த்தைகள் போட வேண்டாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதே தெரியாத பிரகஸ்பதினி, மரியாதையாக சீக்கிரம் இங்கே இருந்து போய்விடு என்று கூறிவிட்டு மேஜை மீது இருந்த மணியை சோனாச்சலம் ஓங்கி அடித்தான். காக்கி சட்டையும் இடையில் பளபளப்பான உரையில் கத்தியும் அணிந்த இரு கூர்க்கா சேவகர்கள் சலாம் அடித்து கொண்டு வந்தனர். அவர்கள் தன்னை கழுத்தை பிடித்து தள்ளும் முன் பேசாது போய்விடுவதுதான் கௌரவம் என கனப்பொழுதில் உணர்ந்து கொண்ட அசோகன் சோனாச்சலத்தை எரித்து விடுகிறவன் போல் விரைத்து விட்டு வேகமாக வெளியே ஓடி தன் காரில் ஏறிக்கொண்டான். சோனாச்சலம் செய்த அவமானத்தை மறக்க சில மணி நேரம் காரில் ஊரை சுற்றி பவனி வந்தான் அசோகன். பிறகு தன் பம்பாய் பயணத்துக்கு வேண்டிய சில ஜாமான்களை கடைகளில் வாங்கி காரில் ஏற்றிக்கொண்டான். ஒரு சிறு தோல் பெட்டியில் ரொக்க பணம், மனோன்மணியிடம் அபகரித்த நகைகள் இவைகளை எடுத்து தனியே அடக்கம் செய்து அதை பத்திரமாக காரின் பின்புறத்தில் வைத்து பூட்டிவிட்டு நேரே வண்டியை ரமாதேவி பங்களாவிற்கு செலுத்தினான். லுல் லுல் என தன்னை பார்த்து குறைத்து வரவேற்ற குச்சி நாயை தடவி கொடுத்து சமாதானப்படுத்திவிட்டு உள்ளே பிரவேசித்தான். ஹாலுக்குள் விரிந்து கிடந்த ரத்தன கம்பளத்தின் மேல் பகல் போஜனத்திற்கு பிறகு அலங்கோலமாக உருண்டு கொண்டு கிடந்தாள் ரமாதேவியின் தாயார். வழக்கம் போல் அசோகனை கண்டதும் அவள் தன் பொக்கை வாயை காட்டி புன்முறுவல் செய்யவில்லை. உதட்டை குவித்து சலிப்புடன் சூழ் கொட்டிவிட்டு
அவள் முகத்தை திருப்பிக் கொண்டு தூங்குவது போல் பாவனை செய்தாள். அசோகன் அவளை லட்சியம் செய்யவில்லை. நேரே உள்ளே மிடுக்காகச் சென்றான். ஸ்நான அறைக்குள் சென்று குழாயை திருப்பிவிட்டு நன்றாக ஸ்நானம் செய்தான். மாடி அறைக்கு சென்று பீரோவை திறந்து தான் வைத்துவிட்டு போன ஆடைகளில் சிலவற்றை எடுத்து உடுத்தி கொண்டான். சமையல் அறைக்கு சென்று இலை போடு என்று வேலையாளை அதட்டி பரிமாற செய்து சாப்பிட்டான். காப்பியை எடுத்து கொண்டு வந்து எழுப்பினால் போதும் என்று உத்தரவிட்டுவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு தூங்க ஆரம்பித்தான். எவ்வளவு நேரம் நித்ராதேவியின் வசம் அவன் இருந்தானோ அவனுக்கே தெரியாது. ஏதோ பேச்சு குரல் கேட்டு விழித்து கொண்ட பொழுது நன்றாக இருட்டிவிட்டது என்பதை உணர்ந்தான். ரயிலுக்கு நேரமாகிவிட்டதா என்ன என திடுக்கிட்டு எழுந்து விளக்கை ஏற்ற கையை நீட்டினான். அப்பொழுது வெளியே வராந்தாவில் ரமாதேவியின் தாயார் யாருடனோ சிறு குரலில் பேசுவது நன்றாக கேட்டது. வீட்டு மாப்பிள்ளை என்ற நினைப்பு தடியனுக்கு. திறந்த ஓட்டலில் நாய் நுழையிறாப்பில் அல்லவா நுழைகிறான். எல்லாம் அந்த குட்டி கொடுத்த இடம் என்று அழுத்து கொண்டாள். அதுக்கு அவர் மேலே ஆசை விழுந்துடுச்சு. நம்ம பேச்சை இனி கேட்குமா என்று யாரோ ஒரு மனிதன் பதில் சொல்வதும் கேட்டது. அசோகனுக்கு இந்த கட்டத்தில் பலமாக இருமல் வந்துவிடவே தாயாரின் பேச்சு பட்டென நின்று விட்டது. விளக்கை ஏற்றினான் அசோகன். மணி இரவு 8 மணி என்பதை கண்டதும் திடுக்கிட்டு அவசரமாக வெளியே வந்தான். ரயிலுக்கு புறப்பட நேரமாயிற்றே. இந்த அசட்டு பெண் ஏன் இன்னும் ஒரு தகவலும் அனுப்பி வைக்கவில்லை என்று அவனுக்கு ஒரே பரபரப்பு. ஹாலில் பிரகாசமாக ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு மேல் ரமாதேவியின் தாயின் முகத்திலே பிரகாசமானதொரு புன்னகை மலர்ந்திருந்தது. தம்பிக்கு நல்ல தூக்கம். காப்பியை எடுத்துக்கொண்டு போய் எழுப்ப வேணாம்னு நான் தான் உத்தரவு போட்டேன். காப்பியை கலக்கி கொண்டாட சொல்லவா? பாருங்க தம்பி, இந்த ரமா இன்னும் வீடு திரும்பவில்லை. பகல்ல யாரோ சிநேகிதியை பார்க்க போறேன்னு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பினா இன்னும் வீடு திரும்பல. நாளைக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஆக போகிற இந்த பொண்ணு இப்படி நமக்கு சமம் இல்லாதவங்க வீட்டுக்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கலாமா? நீங்க தான் அவளுக்கு புத்தி சொல்லணும். அவ சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. எனக்கு மத்தியானம் ஒரே விசனம். அதனால நீங்க வந்ததை கூட நான் பார்க்கல என்று படபடவென்று பேசி தள்ளினாள். அவிழ்ந்து தொங்கிய தன் நரத்த கூந்தலை அள்ளி முடித்து கொண்டு, ஆடி பையா, ஐயாவுக்கு காப்பி கொண்டா என்று உத்தரவிட்டாள். மேலும் தொடர்ந்து காப்பியை சாப்பிட்டு விட்டு, நீங்க நம்ம காளிமுத்துவை கூட்டுக்கிட்டு கார்ல போய் நட்டுவனார் பாம்படாம் பிள்ளை வீட்டில இருந்து ரமாவை கூட்டிக்கிட்டு வாங்க. அவங்க வீட்டில் இல்லாட்டி அந்த பொண்ணு ஜெவந்தி பாய் வீட்டில் இருப்பா. அங்கே இல்லாட்டா நம்ம ரேடியோ ஈந்திரநாத்தனா வீட்டில் இருப்பா. எங்கே இருந்தாலும் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தால் நல்லா ஒரு டோஸ் கொடுங்க. பெத்த பொண்ணு இப்படி சொன்ன பேச்சு கேட்காம இருக்கிறத பார்த்து எனக்கு வயிறு பற்றிக்கிட்டு வருது. என்னவோ நீங்கள் தான் அதுக்கு ஒரு வழி பண்ணணும் என்று கூறிவிட்டு புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினாள். வேலைக்கார பையன் கொண்டு வந்த காப்பியை அவசரமாக வாங்கி பருகினான் அசோகன். வருத்தப்படாதீங்க, இதோ போய் ரம்மாவை கூட்டிகிட்டு வரேன் என்று சமாதானப்படுத்திவிட்டு கிளம்பினான். கண்களை துடைத்து கொண்ட கிழவி பின்னால் ஓடி வந்து, அடே காளிமுத்து, ஐயாவோட கூட போ, சீக்கிரம் வண்டியை நீ ஓட்டு, ஐயா களைப்பாக இருக்கிறார் என்று உபச்சாரம் செய்தாள். வண்டி வேகமாக சந்துகளிலும் பொந்துகளிலும் ஓடியது. அசோகனுக்கு ஏனோ தூக்கம் கண்களை சுழற்றியது. எவ்வளவு முயற்சித்தும் அவனால் விழித்து கொண்டிருக்க முடியவில்லை. பங்களாவிலிருந்து புறப்பட்ட சில வினாடிகளில் அவன் குரட்டை விட்டு கொண்டு தூங்க ஆரம்பித்தான். இடி இடித்தது போன்ற பயங்கரமான சப்தத்தை கேட்டு திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்த பொழுது அசோகனுக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பொழுது இரவு 1 ஜாம பொழுது இருக்கும். நகரத்துக்கு வெகு தொலைவில் வந்துவிட்டோம் என்று நொடி பொழுதில் உணர்ந்து கொண்டு ஆசனத்திலிருந்து நிமிர்ந்து உட்கார்ந்தான். இன்னும் தூக்கம் என்ன, இறங்கு என்று அதட்டிய குரலை கேட்டு மெய் செல்லிர்த்து போனான். தன்னையும் காளிமுத்துவையும் தவிர யாரும் இல்லாத அந்த வண்டியில் எங்கிருந்து 4-5 தடியர்கள் வந்து முளைத்தார்கள் என அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஐயவ கைலாக கொடுத்து இருக்கப்பா என ஏளனமாக பேசிய மீசைக்கார அசமி உடும்பை நிகர்த்த தன் கரத்தை அசோகனது பாடுபட்டு அறியாத மென்மையான தோல் மீது ஓங்கி வைத்தான். கனவல்ல, எல்லாம் நிஜம்தான் என்று உடம்பில் ஏற்பட்ட வலியினால் உணர்ந்து கொண்ட அசோகன் வண்டியை விட்டு கீழே இறங்கினான். காளிமுத்து, என்ன இதெல்லாம் என்று ஒன்றும் புரியாதவன் போல் அதட்டி கேட்டான். காளிமுத்து உன் மச்சானா? அமுத்தல் பேச்சைப்பார் என்று கேலியாக பேசிய ஒரு முருடன் ஓங்கி ஒரு குத்து அவன் முதுகில் விட்டான். ஐயோ, அட பாவிகளா, நீங்கள் எல்லோரும் சதி செய்து என்னை கூட்டி வந்து என்று அசோகன் நோவு தாங்காத அலறி முடிக்கும் முன், அதிகமாக பேசாதே, பின்னாடி வருத்தப்படுவ, கட்டி சுட்டு விடுகிற சூறப்புலியை பார், பொம்பளைகளை ஏமாத்திக்கிட்டு தின்னாப்புல எங்களை நினைச்சிட்டியா? போட்டேனா மண்டையில மூளை சிதறிடும் என்று பயங்கரமாக கர்ஜித்த முருடன் ஒருவன் அவனை ஒரே நெட்டாக நெட்டி அருகில் இருந்த ஒரு மரத்திற்கு இழுத்து சென்றான்.
ஐயோ, உதவி செய்யுங்கோ, திருடன் திருடன் என்று அசோகன் திடீரென கூச்சலிடுவதைக் கண்ட அவர்கள் அனைவரும் பாய்ந்தோடி வந்து ஆளுக்கு ஒன்றாக ஒரு அறை வைக்கவே வலி தாங்க முடியாத அசோகன் கடைசியில் மூர்ச்சித்து போனான். நினைவு வந்து கண்களை விழித்து பார்த்தபொழுது சூரியன் உதயமாகி சுள்ளென வெயில் வீசிக்கொண்டிருப்பதை அசோகன் கண்டான். ஆடு மேய்த்துக்கச் சென்ற கொண்டிருந்த இடையன் ஒருவன் புளிய மரத்தில் கட்டுண்டு வாயில் துணி திணிக்கப்பட்டு மூர்ச்சையாகி கிடந்த மனிதன் மீது இரக்கம் கொண்டு கட்டை அவிழ்த்துவிட்டு தான் கையில் கொண்டு சென்ற களையத்திலிருந்து மோரை பருக கொடுத்து உதவினான். கொழுக்கட்டை போல் சிவந்து வீங்கியிருந்த உடல் காயங்களை பரிதாபமாக பார்த்து கொண்ட அசோகன் தன் சூழ்நிலையை ஆராய்ந்தான். நகரத்திற்கு வெகு தொலைவில் இருந்த ஒரு கிராமத்தின் மயான பூமி அது. கடிகாரம், மோதிரம், பணம் அனைத்தையும் திருடி கொண்டு விட்ட அம்முரடர்கள் காரை என்ன செய்தார்கள் என்று கலவரத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தவன் திடுக்கிட்டு போய்விட்டான். எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு சென்ற அந்த முரட்டு பாவிகள் காரை ஒரு மேட்டின் மீது தள்ளி நெருப்பை வைத்துவிட்டு போயிருந்தார்கள். அக்னி பகவான் பசியை தணித்தது போக எஞ்சி நின்ற சக்கர வளையங்களையும் தகர தட்டங்களையும் கண்ட அசோகனின் இருதயமே வெடித்துவிடும் போல் இருந்தது. என்ன சாமி? இரக்கமாக துக்கம் விசாரித்த இடையனின் குரல் அவன் காதுகளில் விழவே இல்லை. கலிங்கத்து போருக்கு பிறகு போர்க்களத்திலே வந்து நின்ற அசோக சக்கரவர்த்திக்கு ஞானோதயம் ஏற்பட்டது என சரித்திரக்காரர்கள் விவரிக்கின்றனர். உடல் நோக உதை வாங்கி கைப்பொருள் அனைத்தையும் இழந்து மிகவும் பரிதாபகரமாக இருந்த நம் நவீன அசோகனுக்கு அந்த மயான பூமியில் ஒரு ஞானோதயம் பிறந்தது. எல்லோரையும் சில காலம் ஏமாற்றலாம், சிலர் எப்பொழுதும் ஏமாற்றலாம், ஆனால் எல்லோரையும் எப்பொழுதும் ஏமாற்றிக் கொண்டிருக்க முடியாது என்பதுதான் அவனது அறிவில் உதயமான உண்மை. நாராக கிழித்து போயிருந்த நிஜார் பையில் கையை விட்டு துழாவினான். முரடர்கள் விட்டு போயிருந்த காலனா நாணயம் மட்டும் அதில் கிடந்தது. ஊரை ஏமாற்றும் பிழைப்பை இத்துடன் விட்டுவிட்டு ஏதாவது நாணயமான தொழிலில் ஈடுபட்டால்தான் இனி பிழைக்க முடியும் என்று தனக்குள் எண்ணியவனாய் எழுந்து அவன் வேகமாக கால் சென்ற திசையில் நடக்கலுற்றான். அசோகன் மனதில் தோன்றிய இந்த வைராக்கியம் நீடித்து நிற்குமா? வாழ்நாளில் பெரும்பகுதியை பெண்களையே ஏமாற்றி பிழைப்பதிலேயே கழித்து விட்டிருந்த அவன் திடீரென திருந்தி யோகியமாகிவிடுவானா என்றெல்லாம் அவனை அறிந்தவர்கள் ஆச்சரியப்படலாம், பிரமிக்கலாம். எனினும் உண்மையாக அப்பொழுது உடலில் ஏற்பட்ட வேதனையும் மனதில் உண்டாகியிருந்த ஏமாற்றமும் அவனை அந்த வைராக்கியத்தை மேற்கொள்ளச் செய்தன. மயான பூமியிலே மேற்கொண்ட அந்த வைராக்கியம் மயான வைராக்கியமாக முடிந்து போனால் அசோகன் விஷயத்தில் யாரும் ஆச்சரியப்படவே தேவையில்லை. அயலூர் பண்ணையார் மகனை கடந்த ஜனவரி மாதம் களத்துமெட்டு அருகில் கத்தியால் குத்தி காயப்படுத்தியதாக ஆனந்தன் என்னும் வாலிபன் மீது தொடரப்பட்ட வழக்கில் அன்று தீர்ப்பு கூறப்பட்டது. குற்றவாளியின் வயது, குற்றமிழ்கீழ் அமைந்த சூழ்நிலை இவைகளை மனதில் கொண்டு ஜட்ஜி அவர்கள் ஆனந்தனுக்கு 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை மட்டும் விதித்துள்ளார். இந்த செய்தியை பத்திரிகையிலே படித்து முடித்ததும் இந்திராணியின் கண்களில் நீர் பொலபொலவென உதிர்த்தது. பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு புகைந்து கொண்டிருந்த அடுப்பை ஊதிவிட அவசரமாக எழுந்திருந்தாள். அம்மா இந்திராணி என்று மெல்லியதாக அழைத்த வண்ணம் வாயிற்படியில் வந்து எட்டி பார்த்த பங்காரு அம்மாள் இந்திராணியை மேலும் கீழும் ஆராய்ச்சி நோக்குடன் ஒரு முறை உற்று கவனித்துவிட்டு லேசாக பெருமூச்செறிந்தாள். கண்களை சட்டென துடைத்து கொண்ட இந்திராணி, அம்மா கூப்பிட்டீர்களா என பணிவுடன் வினவினாள். ஆமாம் இந்திராணி, நேற்று இரவே சொல்வதற்கு மறந்து போனேன். இன்று இரவு நம் வீட்டில் சாப்பிட 4-5 நண்பர்களை அழைத்திருக்கிறேன். போன தடவை நம் வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளிகள் நீ வைத்திருந்த புதிய மாதிரி மசாலா குழம்பை பெரிதும் ரசித்தார்கள். இன்று இரவு விருந்திற்கும் நீ அதையே செய்துவிடு. வேண்டிய காய்கறி மற்ற ஜாமான்களை வேலையாளிடம் எழுதி கொடுத்தனுப்பு. செலவுக்கு தேவையான பணத்தை என்னிடம் கேட்டு அவனை வாங்கிக் கொள்ள சொல். விருந்திற்கு என்னவெல்லாம் தயாரிப்பது என்று உனக்கு தெரிந்திருப்பதால் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை என்று மடமடவென்று பேசிய அந்த மூதாட்டி சற்று நிறுத்திவிட்டு அவளது முகத்தை அன்பாக பார்த்து புன்முறுவல் செய்தாள். பிறகு தொடர்ந்து, இந்திராணி, நீ எவ்வளவு நன்றாக சமைக்கிறாய் தெரியுமா? நீ எனக்கு கிடைத்தது பெரிய அதிர்ஷ்டம் என கருதுகிறேன். சமையலுடன் வீட்டையும் அழகாக வைத்துக்கொள்ள உனக்கு தெரிந்திருக்கிறதே. இவ்வளவு திறமையுள்ள உன்னை மணந்து கொள்ளப் போகிறவன் பெரும் பாக்கியசாலிதான். யாருக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் அங்கிருந்து சென்று விட்டாள். எரியும் அடுப்பில் விறகு குச்சிகளை வைத்து கொண்டிருந்த இந்திராணியின் கைகள் நடுங்கின. கண்களில் பிரவாகமாக பெருகிய கண்ணீர் கன்னங்களின் மீது வழிந்து நெஞ்சை சுட்டது. அண்ணா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பாவி, என்னால் உங்களுக்கு அவமானமும் சிறை தண்டனையும் அல்லவா கிட்டியிருக்கின்றன. அண்ணா என்று தனக்குள்ளே துயர மிகுதியினால் இந்திராணி விக்கி அழுதாள்.
ஆனந்தன் வழக்கு சம்பந்தமான செய்திகளை விடாது ஆவலுடன் கடந்த சில நாட்களாக படித்து கொண்டு வந்தாள் அவள். அன்று காலை வந்த செய்தியை படித்த பின்பு அவளுக்கு லாரி மோதியும் மரணம் அடையாது இன்னும் ஏன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், எதற்காக இந்த பயங்கர துன்ப வாழ்க்கை என்று மனம் கசந்து போய்விட்டது. ஆமாம், லாரி மோதுண்டு தன் நினைவின்றி மயக்கமடைந்து போன இந்திராணி இறந்து போகவில்லை. இயற்கை அவளிடம் கருணை கொண்டு அவளது வாழ்க்கையை ஏனோ நீடிக்கச் செய்தது. அன்று மாலை கண்களை விழித்து கொண்டு பார்த்தபொழுது இந்திராணி தான் ஒரு ஆஸ்பத்திரி கட்டிலில் நெற்றியிலும் கைகளிலும் கட்டுகளுடன் படுத்திருப்பதை உணர்ந்தாள். நடுத்தெருவில் காயங்களுடன் நினைவின்றி கிடந்த அனாதை பெண்ணை கண்டு யாரோ சில வழிப்போக்கர்கள் இரக்கமுற்று வந்து அருகில் இருந்த ஆஸ்பத்திரியில் அனுமதித்துவிட்டு சென்று விட்டிருந்தனர். பலத்த காயங்கள் இல்லாததனால் ஆஸ்பத்திரியில் சில தினங்களே அவளை இருக்க அனுமதித்தனர். லாரி விபத்து ஏற்பட்ட 10வது நாள் ஆஸ்பத்திரி வார்டில் இருந்த நர்ஸ் அவளை அன்று தினம் வீட்டிற்கு அனுப்ப உத்தேசித்து விட்டதாக சொன்னாள். ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை அறிந்ததும் இந்திராணிக்கு மேலே என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என்ற அவச்சொல்லுக்கு இலக்காகிய பின்பு திரும்ப வீட்டிற்கு செல்ல அவளுக்கு தைரியம் இருக்கவில்லை. தன்னந்தனியாளாக முன்பின் தெரியாத அந்த புதிய ஊரில் அவள் எங்கே யாரிடம் சென்று அடைக்கல முடியும்? எவ்வளவோ இடையூறுகளுக்கு நடுவில் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது ஒரு சில நல்ல மனிதர்களையும் சந்திக்க முடியும் என்னும் உண்மையை இந்திராணி அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டாள். அவள் தங்கியிருந்த வார்டில் வேலை பார்த்து வந்த நர்ஸ் அவளிடம் விசேஷ அனுதாபமும் பிரியமும் காட்டி வந்தாள். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போய்த்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது இந்திராணி விருத்தாந்தம் முழுவதையும் அந்த நர்ஸிடம் கூறி தனக்கு போய் தங்க எங்கும் இடமில்லை என்றும் ஏதாவது உதவி செய்தால் மிகவும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்றும் உருக்கமாக வேண்டிக் கொண்டாள். தன் பிழைப்பிற்காக நர்ஸ் உத்தியோகம் செய்து வாழ முற்பட்டிருக்கும் அவளால் இந்திராணிக்கு அதிகமாக பண உதவி எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவள் இந்திராணிக்கு எங்கேயாவது ஒரு நல்ல இடத்தில் சமையல் வேலை செய்து தேடி கொடுப்பதாக வாக்களித்திருந்தாள். ஆஸ்பத்திரி நர்ஸின் சிபாரிசின் பேரில் அவளது தூர பந்துவான பங்காரு அம்மாள் வீட்டு சமையல்காரி வேலை அதிவிரைவில் இந்திராணிக்கு கிட்டிவிட்டது. பங்காரு அம்மாள் கலாசாலை ஒன்றில் பலகாலம் ஆசிரியராக இருந்து சமீப காலமாக ஓய்வாக வாழ்கின்ற பெண்மணி. கொஞ்ச நாட்களுக்கு முன்புதான் அவளது கணவர் இறந்து போனார். முதுமையும் உடல் நலிவும் கணவரை பிரிந்த துயரமும் அவளை நோயாளியாக்கிவிடவே படுத்த படுக்கையாகிவிட்டிருந்தாள். அந்நிலையில் வீட்டை கவனிக்கவும் தனக்கு பணிவிடைகளை செய்யவும் சமைக்கவும் நல்ல புத்திசாலித்தனமும் நிரம்பிய ஒரு வேலைக்கார பெண் நடத்தியும் அவளுக்கு தேவையாக இருந்தது. இந்திராணிக்காக நர்ஸ் வேலை தேடிய சமயமும் பங்காரு அம்மாள் அவளுக்காக அலைந்து கொண்டிருந்த சந்தர்ப்பமும் ஒத்துக்கொள்ளவே இந்திராணியை மிகவும் சந்தோஷத்துடன் அவள் ஏற்றுக்கொண்டு விட்டாள். இந்திராணியை பங்காரு அம்மாளுக்கு விரைவில் மிகவும் பிடித்து போய்விட்டது. அந்த வீட்டில் வேலைக்கு வந்த சில மாதங்களில் படுக்கையாகி கிடந்த அந்த மூதாட்டி எழுந்து நடக்க ஆரம்பித்து விட்டாள். இந்திராணிக்கும் தன் எஜமானியை மிகவும் பிடித்து விட்டிருந்தது. அனாவசியமான குறுக்கு கேள்விகள் அதட்டில் எதுவும் இன்றி சொந்த மகளைப் போல் தன்னிடம் அம்மூதாட்டி பிரியமாக நடந்து கொள்வதை காண காண அவளுக்கு அந்த அம்மாள் மேல் தனியானதொரு பாசம் நாளடைவில் ஏற்பட தொடங்கியது. தேவையில்லாத ஓய்வான சமயங்களில் தினசரி பத்திரிகைகளை விடாது படித்து வந்தாள் இந்திராணி. பத்திரிகை மூலம் அறிந்து கொண்ட விஷயங்களை ஒன்றோடு ஒன்று பிணைத்து தான் ஓடி வந்த பின் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகளை ஊகித்து கொண்டு விட்டாள். தன்னால் தன் குடும்பத்திற்கு மீளா அவச்சொல்லும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருப்பதை நினைத்த பொழுதெல்லாம் அவள் மனம் வேதனையில் துடித்தது. தந்தையின் கடைசி காலத்தில் தான் செய்த தவறை எண்ணி அவள் பச்சாதாபத்துடன் உருகி கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை எனலாம். அன்று காலை பத்திரிகையில் வந்த செய்தி அவளது துயரத்தை பன்மடங்காக்கிவிட்டது. எங்கு திரும்பினாலும் ஓங்கி உயரமாக வளர்ந்திருந்த அண்ணன் ஆனந்தனின் மெலிந்த உருவம் கண்முன் வந்து நின்று பழிகாரி பழிகாரி என்று கை நீட்டி சுட்டிக்காட்டி கத்துவது போல் பிரமை ஏற்படவே அவள் வீட்டு வேலைகளில் கவனமே இன்றி எஜமானி கூறியதை இயந்திரமாக செய்து கொண்டிருந்தாள். அன்று சாயங்காலம் சமையல் அறையில் இரவு விருந்திற்காக இந்திராணி அவசரமாக தயார் செய்து கொண்டிருந்தாள். விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்த பெண்மணிகளில் இருவர் முன்னதாகவே வந்துவிட்டதனால் அவர்களுடன் வார்த்தையாடி கொண்டு பங்காரு அம்மாள் சமையல் அறையை ஒட்டிய தாழ்வாரத்தில் அமர்ந்திருந்தாள். அவர்கள் பேச்சினிடையே ஜெகதா என்ற பெயர் அடிபடுவதை கேட்ட இந்திராணி திடுக்கிட்டு ஜன்னல் அருகே வந்து உற்று கேட்டாள். போன வாரம் பட்டணத்திற்கு போனபோது ஊரில் இதே பேச்சாக இருந்தது. ஜெகதாவை உங்களுக்கு தெரியாதா? லேடிஸ் கிளப்பிற்கு அடிக்கடி வருவாளே, ஞாபகம் இல்லையா? அவளுக்கு டவுன்லே 3 வீடு.
எக்ஸ்டென்ஷனில் பங்களா, கார், அப்படி இப்படி என்று இருந்ததே இல்லையா என்று விருந்தாளிகளில் ஒருத்தி பேசி முடிக்கும் முன், யாரு, சோமசுந்தரம் பெண்ஜாதி ஜெகதாவையா சொல்ற? ஆமாம், நான் பட்டணத்தில் இருந்தபோது அவளை எனக்கு நன்றாக தெரியுமே. அவளுக்கு என்ன என்று கவலையுடன் விசாரித்தாள் பங்காரம்மாள். அவளுக்கு என்னவா? 4 வீடு, பங்களா, கார், சொத்து சுகம் எல்லாம் போய்விட்டன. உங்களுக்கு சங்கதியே தெரியாதா? யாரோ தங்கை பெண்ணை ஊரிலிருந்து படிக்க வைக்க வந்து வளர்த்தாளாம். அதை நம்ம பாக்குத்தூள் பழனியப்ப கவுண்டர் மகனுக்கு கட்டி வைக்க திட்டம் இருந்ததாம். பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்க போகிறதுன்னு வீடுகளை விற்று தடபுடல் செலவு செய்து விட்டாள். அந்த பெண்ணுடைய அக்காவின் நடத்தை என்னவோ சரியில்லைன்னு கல்யாணம் நின்று விட்டதாம். கல்யாணத்தை நம்பி கண்டதை வாங்கி ஊர் முழுவதும் ஜெகதாவுக்கு கடன் ஆகிவிடவே வீடு, வாசல், நகை நட்டு, பங்களா எல்லாத்தையும் விற்க நேரிட்டு விட்டது. பாவம், முன்பின் வைரம் வாங்கி எறியாதவள் ஏமாந்து போய் மட்ட கல்லுக்கு ஏக விலை கொடுத்து அட்டிகையும் வளையல்களும் செய்திருந்தாளாம் என்று இழுத்துவிட்டு இருமினாள் விருந்தாளி பெண்மணி. அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து விட்டதா என்ன என்று ஆவலுடன் பங்காரம்மாள் வினவினாள். உடம்புக்கு வந்தா தேவலையே, பணம் போச்சுதேங்கிற திகில்ல அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பாவம், யாரோ அவள் புருஷனுக்கு தூர உறவுக்கார பையன் வந்து அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கொண்டு சேர்த்து விட்டு போயிருக்கானாம். கேட்க கஷ்டமாக இருக்கிறது என்றாள். ஜெகதா பெரியம்மாவை பற்றிய இந்த திடுக்கிடும் செய்தி இந்திராணியை நிலை மறக்க செய்துவிடவே அவள் சரியில்லைன சமையல் அறையிலிருந்து வெளிப்பட்டு, உண்மையாகவா அம்மா? ஜெகதா அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? அவர்கள் ஆஸ்பத்திரியிலா இருக்கிறார்கள் என்று துயரத்தில் கண்களில் நீர் பொங்க நாக்குழற கேட்டாள். விருந்துக்கு வந்த 2 பெண்மணிகளும் அவளை ஆச்சரியத்துடன் வெறித்து பார்த்தனர். அவர்கள் மேலே கேட்கும் முன், இவள் எனக்கு ஊழியம் செய்யும் பணிப்பெண் என்று இந்திராணியை அவர்களுக்கு அறிமுகம் செய்தாள் பங்காரம்மாள். உனக்கு ஜெகதாவை தெரியுமா என்று வியப்புடன் அந்த ஸ்திரீ கேட்டபொழுதுதான் இந்திராணிக்கு தான் கேட்டது தவறு என்பதை உணர்ந்து கொண்டாள். ஒரு காலத்தில் அவர்கள் வீட்டில் நான் வேலை பார்த்திருக்கிறேன், அதனால் கேட்டேன், மன்னிக்கவும் என்று குழறிவிட்டு பதைக்கும் நெஞ்சுடன் சமையலறையில் சென்று மறைந்து கொண்டாள். அன்று இரவு விருந்தினர்கள் சாப்பிட்டு விடைபெற்று கொண்டு சென்றதும் பங்காரம்மாள் இந்திராணியை தன் அறைக்குள் வரும்படி அழைத்தாள். ஏன் இந்திராணி, காரிக்குளத்து சதாசிவத்தின் மகள்தானே நீ என்று எடுத்த எடுப்பிலேயே அம்மூதாட்டி கேட்ட கேள்வி அவளை திடுக்கிடச் செய்தது. அயலூர் பண்ணையார் மகனை தாக்கி காயப்படுத்தியதற்கு தண்டனை அடைந்துள்ள ஆனந்தன் உன் அண்ணன் தானே என்று பங்காரம்மாள் மேலே விடாது கேட்டதும் திகிலில் இந்திராணியின் நாக்கு வறண்டது. என் சிநேகிதி ஜெகதா உனக்கு பெரியம்மா முறையல்லவா என்று அந்த அம்மாள் கேட்டதும் இந்திராணியின் கண்களில் நீர் பெருகி வழியத் தொடங்கியது. 2 கைகளையும் கூப்பி தழுதழுக்க, அம்மா மன்னியுங்கள், இன்று மாலை நான் உண்மையை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு பெரும் பொய்யை சொன்னேன். காரிக்குளம் சதாசிவம் அவர்களின் பெண் இந்திராணி நான்தான். சில நாட்களாக ஆனந்தன் வழக்கில் வீட்டை விட்டு ஓடிவிட்டதாக பத்திரிகைகளில் அடிபடும் அந்த அபாக்கியவதி இந்திராணி நான் தான் அம்மா. பெற்ற தாயிடம் கூறுவது போல் சொல்கிறேன். வீட்டை விட்டு ஓடினேன் என்ற பழிச்சொல் தவிர நான் உண்மையிலேயே தவறு எதுவும் செய்யவில்லை. ஆதலால் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிடாது காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்களைத் தவிர இது சமயம் எனக்கு உலகில் உற்ற துணை யாரும் கிடையாது என்று உணர்ச்சி வசத்தில் பேசிய இந்திராணி விம்மி எழத் தொடங்கினாள். அனைத்தையும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த பங்காரம்மாளின் தளர்ந்த விழிகளில் ஒரு புதிய பிரகாசம் உண்டாகியது. இதழ் கடைசியில் லேசானதொரு முறுவல் நெளிந்தது. உன்னை பற்றிய விவரம் ஏதும் நீ கூறாவிட்டாலும் நீ யார் என்பதை நான் பல நாட்களாக அறிவேன். அது கிடக்கட்டும். இன்று தினம் கடைசியாக ஒரு விருந்தாளி சற்று தாமதமாக சாப்பிட வந்திருக்கிறார். இரவு ஒரு சமயம் இங்கே தங்கினாலும் தங்குவார். ஆதலால் அவருக்காக மாடி அறையை சுத்தம் செய்ய வேலையாளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். நீ சாப்பிடும் முன் ஒரு தட்டில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மாடி அறையில் வைத்து விட்டு வா என்று கூறிவிட்டு எழுந்த பங்காரு அம்மாள் இந்திராணி அருகில் வந்து, குழந்தாய், அழாதே. தவறு செய்துவிட்டு பச்சாதாபம் அடைகிறவர்களை பகவான் மன்னித்து விடுகிறார். அப்படி இருக்கையில் மனிதர்கள் அவர்களை மன்னிக்க வேண்டியது முறையல்லவா? ஆதலால் நானும் உன்னை மன்னித்து விட்டேன். போ, நான் சொன்ன காரியத்தை செய்துவிட்டு சீக்கிரம் தூங்கச் செல் என்றாள் மிகவும் அன்புடன். பங்காரு அம்மாளின் கனிவு மொழி இந்திராணியின் உள்ளத்தை தொட்டது. நன்றி பெருக்குடன் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சரி என்பதற்கு அடையாளமாக அவள் தலையசைத்தாள். அவள் அறையை விட்டு போகும் முன், குழந்தாய், ஒரு வார்த்தை பச்சாதாபத்தில் துடிக்கும் நீ பிறருடைய மன்னிப்பை பெரிதும் வேண்டுகிறாய் அல்லவா? அதுபோல் உனக்கு தீக்கிழைத்த மனிதர்கள் யாராயிருந்தாலும் பச்சாதாபம் அடைந்து தன் தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோரினால்
மன்னிக்க உன் உள்ளத்தில் பெருந்தன்மை ஏற்பட வேண்டும். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் மன்னிக்கும் குணம் தெய்வத்தன்மை உடையது. மன்னிப்பில் இகழ்ச்சியோ அவமானமோ இல்லை என்றாள். பங்காரம்மாவின் வார்த்தைகள் வியப்பையும் ஆனந்தத்தையும் உண்டாகவே இந்திராணி மௌனமாக ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு தனக்கு இட்ட பணியை செய்ய சமையல் அறைக்கு சென்றாள். இவ்வளவு நாட்களாக அவள் உள்ளத்திலே அழுத்தி இருந்த பயமெனும் பாரம் நீங்கிவிடவே அவள் மனம் சாந்தி அடைந்தது. அழுது சிவந்திருந்த தன் முகத்தை கழுவிக்கொண்டு கூந்தலை சரிப்படுத்தி கொண்டு அவசரமாக ஒரு பெரிய வெள்ளித்தட்டில் உணவு வகைகளை எடுத்து நிரப்பிக் கொண்டாள். ஒரு கையில் தற்றும் மற்றொரு கையில் ஜலம் நிறைந்த கூஜாவும் எடுத்துக்கொண்டு மாடி அறைக்குள் சென்றாள். அங்கு ஜன்னலை நோக்கியபடி நின்று கொண்டிருந்த மனிதன் காலடி ஓசை கேட்டு திரும்பினான். நீங்களா என்று ஈனக்குரலில் வியப்புடன் கேட்ட இந்திராணி பேயால் அறையப்பட்டவள் போல் கிளியுடன் வேகமாக பாய்ந்து வெளியே ஓடலுற்றாள். இந்திராணி, நில், தயவு செய்து நான் சொல்வதை கேள் என்று கூவிக்கொண்டு சோமசேகர் பின்னால் தொடர்ந்து வரும் முன் தன் சூழ்நிலையை மறந்து வேகமாக கீழே இறங்கி ஓடிய இந்திராணி மாடிப்படிகளில் கால் இடறி கீழே விழுந்து மூர்ச்சித்து போனாள். அவள் கையில் இருந்த பாத்திரங்கள் பெரும் சத்தத்துடன் மாடிப்படிகளில் உருண்டன. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அந்திப்பொழுது நகரத்தில் இருந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு விஜயம் செய்துவிட்டு பெரியம்மாளும் அருணாவும் காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஜெகதா புத்தி சுவாதீனமின்றி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் என்ற கேள்விப்பட்ட அருணா அன்றுதான் முதலாக தன் பெரியம்மாவை நேரில் சென்று காண முடிந்தது. துஷ்டத்தனம் செய்யாது சாதாரண உன்மத்தமாக இருந்ததனால் ஜெகதாவை ஜுர நோயாளியைப் போல் சாதாரண வார்டிலே அனுமதித்திருந்தார்கள். பணம் போயிற்றே என்ற ஏக்கத்திலே மூளை கலங்கிவிட்டிருந்த ஜெகதா ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்த சில தினங்களிலேயே இளைத்து துரும்பாகி விட்டிருந்தாள். மேலும் கொஞ்சம் நஞ்சமிருந்த சொத்தை கட்டி ஆள வந்த தயாதிக்காரர்கள் ஆஸ்பத்திரியில் அவளை அனுமதித்ததும் கொஞ்சமும் சிரதை எடுத்துக்கொள்ளாது அசட்டையாக இருந்து விட்டார்கள். வைத்தியக்கார விடுதியின் பணியாளர் கருணை கொண்டு அப்போதைக்கு அப்போது போட்ட உணவை உண்டு தன் நினைவின்றி ஜெகதா தனி உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த அக்காட்சியை காண மிகவும் பரிதாபமாக இருந்தது. மிகவும் அலங்கிய கூந்தலும் ஆஸ்பத்திரி உடையுமாக மிகவும் நலிந்த தோற்றத்திலே திருவென விழித்தபடி கட்டிலில் அமர்ந்திருந்த அந்த நோயாளியை கண்டதும் அருணாவுக்கு அழுகை பொத்துக்கொண்டு வந்தது. பல வருஷங்கள் பழகிவிட்ட பாசம் குபீரென நெஞ்சில் குமுறி எழவே அவள் அருகில் வந்து ஜெகதாவின் கரங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு, பெரியம்மா, நான் தான் அருணா, என்னை பாருங்கள், உங்களை வீட்டிற்கு கூட்டி போக வந்திருக்கிறேன் என்றாள் துக்கத்தினால் தடைபட்ட மெல்லிய குரலில். கண்ணீர் வழிய தன்னை இரக்கமாக பார்த்து கொண்டிருந்த அருணாவையோ இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு ஆச்சரியமும் பரிதாபமும் கலந்த பார்வையில் விரைத்து நோக்கிய வண்ணம் நின்ற கௌரியம்மாளையோ அவளுக்கு புரியவே இல்லை. தன்னை சுற்றிலும் மிரள விழித்துவிட்டு தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். பிறகு திடீரென்று கௌரியம்மாள் பக்கம் திரும்பி, ஏனம்மா, உனக்கு தெரியுமா, என் வீடுகள் நகை நட்டுகள் எல்லாம் கடனுக்கு போயிடுச்சு. எல்லா பாவிகளும் என்னை மோசம் செய்துட்டாங்க. 1 ரூபாயா 2 ரூபாயா 50,000 ரூபாய் போச்சம்மா, போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று வேகமாக தானே பேசிவிட்டு கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு ஹோவென அழத் தொடங்கினாள். அதை கண்டு அருணா தாழ முடியாது அவளை அணைத்து கொண்டு, பெரியம்மா, போகட்டும், விட்டுடுங்க. இங்கே பாருங்க, நான் அருணா, உங்களை வீட்டுக்கு கூட்டி போக வந்திருக்கிறேன் என்று துயரத்துடன் குழைவாக சொன்னாள். ஐயோ, என் பணம், என் பணம், என் பணம் என்று ஜெகதா அருணாவின் பிடியிலிருந்து திமிரிக்கொண்டு கூக்குரல் இடுவதை கண்டதும் வார்டில் இருந்த 2 தாதி பெண்கள் சமாதானப்படுத்த ஓடி வந்தனர். அருணாவின் தோள் மீது கையை வைத்த கௌரியம்மாள் மெல்ல அழுத்தி, கிளம்பு என்று கண்களால் ஜாடை செய்தாள். பெற்ற தாய் என்ற உறவு இல்லாவிடினும் சில வருஷங்கள் தங்க இடமும் சாப்பிட சோறும் வாழ்வு நலம் பெற கல்வியும் கொடுத்து பல வழிகளிலும் சௌகரியங்கள் தேடி கொடுத்த பெரியம்மா ஜெகதாவின் பரிதாபகரமான நிலை அருணாவின் உள்ளத்தை உருக்கிவிட்டது. தள்ளாத வயதில் கைப்பொருளை இழந்து சித்தம் கலங்கி நிராதரவாய் நிற்கும் பெரியம்மாவை எப்பாடுபட்டாவது தான் காப்பாற்ற வேண்டியது கடமை என்று அவள் அது சமயம் உணர்ந்தாள். கௌரியம்மாளின் ஆதரவிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கும் வறிய நிலைமையில் தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த பெரிய கடமையை எண்ணிய மாத்திரம் நிராசையினால் அவள் இதயம் வெடித்தது. இங்கே அதிக நேரம் நிற்பதில் பயனில்லை. இங்குள்ளவர்கள் பெரியம்மாவை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். நாமும் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டிருப்போம். கண்களை துடைத்துக்கொண்டு கிளம்பு, போகலாம் என்று கௌரியம்மாள் காதோடு சொன்னாள். நெற்றி மீது புரண்டு கொண்டிருந்த ஜெகதாவின் நரைத்த கூந்தலை தனது கரங்களால் அன்புடன் ஒதுக்கிவிட்டு அருணா தன் முந்தானையினால் அவளது கன்னங்களில் வழிந்திருந்த கண்ணீரை துடைத்தாள். பெரியம்மா, அழாதீங்க, உங்க பணம் எல்லாம் வந்துடும், பயப்பட வேண்டாம்
என்று குழந்தைக்கு சமாதானம் கூறும் தோரணையில் ஆறுதல் சொல்லிவிட்டு பெரிய மனமின்றி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு வாயிலில் நின்ற பெரியம்மாளின் காரில் ஏறிக்கொண்டாள். அதற்கு மேல் சகிக்க முடியாதவளாக அவள் காரின் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு சிறு குழந்தையைப் போல் விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். வெகுநேரம் மௌனமாக காரை ஓட்டிக் கொண்டிருந்த கௌரியம்மாள் தனது பொறுமையை இழந்தவளாக முடிவில் அருணா பக்கம் திரும்பி அதட்டும் குரலில் பேசினாள். கஷ்டங்கள் அனைத்தும் உனக்கு இன்னும் மன உறுதியை உண்டாக்கவில்லை. அதை காண ஆச்சரியமாக இருக்கிறது. வாழ்விலே ஏற்படும் துன்பங்கள் ஒவ்வொன்றும் மன உறுதியை மேலும் மேலும் அல்லவா பலப்படுத்த வேண்டும். மனம் கடினமாக எதற்கும் சற்றென்று தடுமாறாது இரும்பாகிவிட வேண்டாமா? அருணா, நீ இப்படி சபல சித்தமுள்ளவளாக இருந்தால் விரைவில் நீயும் உன் பெரியம்மா கதியைத்தான் அடைவாய். கோபித்துக் கொள்ளாதே. மன உறுதி இல்லாத கோழைகள்தான் தாழ முடியாத துயரமோ கஷ்டமோ ஏற்படும் பொழுது தமது சித்தத்தை கலக்கி கொண்டு விடுகிறார்கள். உன் பெரியம்மா புத்தி தடுமாறி போனதைக் கண்டு நான் வியப்படையவில்லை. பதட்டமும் ஆத்திரமும் சஞ்சலமும் சுபாவத்தில் அதிகம் கொண்ட கோழை பெண்மணி அவள். பணம் போன அதிர்ச்சி மூளையை கலக்கிவிட்டது. ஆனால் நீயும் இப்படி உன் பெரியம்மா போல் சஞ்சலத்திற்கு இடமளித்து மன உறுதி குறைவதைக் காண எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. எதற்காக அழ வேண்டும்? நீ அழுவதனால் உன் பெரியம்மா குணமடைந்து விடப் போகிறாளா என்று கேட்டாள். பதில் அளிக்காது அருணா கண்ணீருடன் திணறுவதைக் கண்ட பெரியம்மாள் இரக்க வசப்பட்டு தன் அதட்டல் தோரணையை தனித்து கொண்டாள். அருணா, உன் பெரியம்மாவின் உடல்நிலையை பற்றி எனக்கு தெரிந்த சிநேகிதி ஒருத்திக்கு முன்பே கடிதம் எழுதி போட்டிருந்தேன். அவள் நேற்று எனக்கு பதில் எழுதியிருந்தாள். உன் பெரியம்மாவை நேரில் கண்ட பின்பு நிலைமையை தெரிந்து கொண்டு அவளுக்கு தக்க சிகிச்சை செய்விக்கலாம் என்பது என் நோக்கம். செம்பங்கி தேவியார் கோவில் என்பதை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாயே. அங்கே சாது ஒருவர் வசிக்கிறாராம். செம்பங்கி தேவியார் கோவிலில் ஒரு மண்டலம் தங்கி அவர் மந்திரித்து கொடுக்கும் ரட்சியை வாங்கி அணிவித்தால் எப்பேற்பட்ட மூர்க்கமான உன்மத்தங்களும் நீங்கி விடுகின்றனவாம். எனக்கு பொதுவாக மந்திரம் தந்திரம் இவைகளில் நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஆஸ்பத்திரி வைத்தியத்தில் குணமாகாவிடில் தெய்வ சக்தியை கோரி அங்கே செல்வது தவறில்லை என்று நம்புகிறேன். என் சிநேகிதி அந்த சாதுவின் மகிமையை வாயார புகழ்ந்து எழுதியிருக்கிறாள். உன் பெரியம்மா சில மாதம் இங்கே இருக்கட்டும். குணமாகாவிடில் நாம் செம்பங்கி தேவியார் கோவிலுக்கு அனுப்பி வைப்போம் என்றாள். கண்ணீரை துடைத்துக்கொண்டு அருணா ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். அதற்கு பணத்திற்கு எங்கே போவது என்றுதானே யோசிக்கிறாய்? உன்னுடைய வீடு அடமானமானது போக சில பாத்திரங்கள் ஜாமான்கள் முதலியன இருக்கின்றன அல்லவா? அவைகளில் 3இல் ஒரு பகுதி உனக்கு சொந்தம் அல்லவா? அப்பகுதியை எனக்கு விற்றுவிடு. நான் அளிக்கும் அப்பணத்தை கொண்டு உன் பெரியம்மாவுக்கு உதவி செய். உன் கடமையை செய்து திருப்தி உனக்கு ஏற்பட்டுவிடும். சரிதானே என்று புன்முறுவல் அளித்த கௌரியம்மாள், தயவு செய்து இறங்கி என்னுடன் வா. இந்த கடையில் நமது சமையற்காரிக்கு தேவையான புடவை கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் என்றாள். நகரத்தின் பிரபலமான தெரு ஒன்றில் இருந்த அந்த துணிக்கடையின் முன்னால் கௌரியம்மாள் தன் காரை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தாள். அருணாவும் பின்தொடர்ந்தாள். வீணாக பொழுதை கழிக்க விரும்பாது விடுவிடுவென சாதாரண நூல் சேலைகள் வைத்திருக்கும் பீரோ அருகில் சென்று தனக்கு தேவையான ரகத்தில் ஒரு சேலையை பொறுக்கி எடுத்து தனது வியாபாரத்தை முடித்துக்கொண்டு அருணாவுடன் கடையை விட்டு வெளிப்பட்டாள் கௌரியம்மாள். அது சமயம் கடையின் முன்பு புத்தம் புதியதொரு பெரிய கார் ஓசையின்றி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய இளம்பெண் தன் முதுகு மட்டும் தெரிய திரும்பிக் கொண்டு காரின் ஆசனத்தில் குனிந்து ஏதோ தேடிக்கொண்டிருந்தாள். அந்த சில நிமிஷங்கள் அருணா அவளது பின்னழகை வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றாள். சுருண்டு அலைகள் போல் நெளிந்த கூந்தலின் நடுவே பின்தலையில் வைத்து பின்னப்பட்டிருந்த வைர ராகி கொடி கடை வாயிலிருந்து எழுந்த மின்சார விளக்கொளி பட்ட போதெல்லாம் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்தது. கருநாகம் போல ஜடையின் அலங்காரம் அவளது அழகுக்கு அழகு செய்த வண்ணம் இருந்தது. மருதாணியில் சிவந்த தனது வெண்ணிற விரல்களை நீட்டி காரின் கதவை தள்ளினாள் அந்த பெண். அவள் கையில் அணிந்திருந்த வைர வளையல்களிலிருந்து வீசிய வர்ண ஜாலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு தன்னை மறந்து நின்ற அருணா அந்த பெண்ணின் முகம் மறுபக்கம் திரும்பியதும் திடுக்கிட்டு போனாள். கர்ப்பிணி போல் தென்பட்ட கவுண்டர் செல்வ மகள் நளினி தன் கணவர் வீட்டு உறவு பெண் ஒருத்தியுடன் கடைக்கு ஏதோ வாங்க வந்திருந்தாள். கழுத்தை வளைத்து கொண்டு உடலை நெளித்தபடி சிரமப்பட்டு மூச்சு வாங்க கடை வாயிற்படிகள் மீது ஏறிய அவள் ஒரு கணம் நேருக்கு நேர் அருணாவை சந்திக்க நேர்ந்தது. அந்த கொஞ்ச நேரத்தில் நெஞ்சத்தில் குமரி எழுந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் அருணாவுக்கு நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருந்தது. நளினி பேசினால் என்ன பேசுவது? பேசுவாளா என்று பலவும் விரைவில் சிந்தித்த அருணா நெஞ்சு பதற ஆவலுடன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள். அதே சமயம் அருணாவை கவனித்த நளினியின் முகம் திடீரென்று சோபை இழந்து வெளிரடைந்து போயிற்று. ஏதோ சொல்ல வந்தவள் ஏற்பட்ட திகைப்பில் வார்த்தை தடுமாற சட்டென நின்று விட்டாள். ஆனால் அடுத்த நிமிஷம் சாமர்த்தியமாக அவள் தன் நிலையை சமாளித்து கொண்டு
அருணாவை முன்பின் அறியாதவள் போல் கடுமையாக தன் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு கடைக்குள் விற்றென்று சென்று புகுந்து கொண்டு விட்டாள். அவமானமும் துயரமும் ஒருங்கே எய்திய அருணாவுக்கு தன் உடல் திடீரென்று ஒரு சாணாக குறுகிவிட்டது போன்ற ஒரு பிரமை ஏற்பட்டது. கனவில் செல்கிறவள் போல் கௌரி அம்மாளை தொடர்ந்து வண்டியில் ஏறிக்கொண்டாள். கொஞ்ச தூரம் வண்டியை பேசாது செலுத்திய கௌரியம்மாள் அருணாவின் பக்கம் திரும்பி, பார்த்தாயா உன் மாஜி சிநேகிதியை? கல்யாணம் நின்று போனதென்றால் பல வருஷங்களாக ஏற்பட்ட நட்பும் தடைபட்டு போக வேண்டுமா? சௌகியமா அருணா என்று கேட்டால் அவள் வாயிலிருந்து முத்துக்கள் உதிர்ந்து விடுமா? பார்த்துக்கொள். வாழ்வில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுக்கு தக்கபடி உஷ்ணமானி போல் பொங்கியும் மங்கியும் நட்பு கொள்ளும் இந்த பண்பற்ற பிறவிகளின் பொருட்டு ஒரு காலத்தில் நீ எவ்வளவு கண்ணீர் வெடித்திருக்கிறாய். இந்த ஒட்டெட்டம் புல்லுக்காக நீ உரியது எவ்வளவு தவறு என்று தெரிந்து கொள் என்றாள். தொடர்ந்து, அருணா, நளினியிடம் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயத்தை இன்று உன் கண்ணால் கண்டாய். நளினியும் உன்போல் தன் மனதை தனக்கு வரப்போவதாக நிச்சயித்த ஒரு வாலிபனிடம் பறிகொடுத்தாள். கல்யாணம் நடக்காது நின்று போனதும் நளினி உடனே தற்கொலை செய்து கொண்டு விட்டாளா? அல்லது அவள் வாழ்வு அத்துடன் சூனியமாகிவிட்டதா? ஜாம் ஜாம் என்று அதே முகூர்த்தத்திலே அந்தஸ்திலும் அழகிலும் சற்றும் குறையாத வேறு ஒரு மணாளனுக்கு மாலையிட தன் கழுத்தை நீட்டிவிட்டாள். இன்று இல்லற இன்பத்திலே தாய்மை பெற்றுவிட்ட பெருமையை உலகிற்கு அறிவிப்பது போல் ஆடம்பரமாக வெளியே உலாவுகிறாள். சோமசேகரை மணக்காது தவறிவிட்ட நளினி இன்று ஆனந்தமாக இருக்கவில்லையா? அவள் செத்தா போய்விட்டாள் என்று உரத்த குரலில் அதட்டி பேசினாள்.